அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முந்தைய தேர்வில் இருந்து இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லையும் இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு சில கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கே உரித்தான வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்டிடியூட்லேருந்து 50 கேள்வி கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 50 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் 27 கேள்விகள், அவேர்னஸ் அப்படின்னு ஒரு 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் கரண்ட் அஃபேர்ஸ்னே இதை எடுத்துக்கிட்டாலும் 36 கேள்விகள் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், 9 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவேர்னஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேள்விகள் 8 அல்லது 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தா 36 கேள்விகள்னு சொல்லலாம். மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20, மிடிவலில் அதாவது நவீன இந்தியாவில் 20 கேள்விகள் வரைக்குமே வந்து வெயிட்டேஜ் இருந்துச்சு. மிடிவல் இந்தியா இடைக்கால இந்தியாவில் வந்து 6 கேள்விகளும், அதே சமயம் ஏன்ஷியன் இந்தியாவில் 3 கேள்விகளும் இடம்பெற்றிருந்தது. ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா 19 கேள்விகளும், தனித்தனியாக பார்த்தா என்விரான்மெண்ட் ஆர் ஈகாலஜி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வன பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஆர் ஈகாலஜியிலேருந்து கேட்டிருந்தாங்க. 14 கேள்விகள் வந்து ஜியாகிரபிலேருந்து கேட்டிருந்தாங்க. எப்பயும் போல் வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எக்கானமி பொருளாதாரத்தில் ஒரு 9 கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தன. அந்த 9மே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் விதமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கவே இல்லை. ஸோ ஆனால் வந்து யோசிக்கும் விதமாக நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து ஜிஎஸ்டி கீழே வரக்கூடிய அந்த கேள்விகள், எந்தெந்த டாக்ஸஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது சயின்ஸுக்கு. 29 கேள்விகள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ட்டு ஒரு 29 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் 200 கேள்விகள். இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 135 என்றுனே வச்சுக்குவோம். நான் ஓசிக்கு சொல்கிறேன். ஓசிக்கு அதிகபட்சமாக சில பேர் வந்து 121ன்னு சொல்கிறாங்க, சில பேர் 125 என்று சொல்கிறாங்க. ஸோ நான் அப்ராக்சிமேட்லி அதிகபட்சமாக 135 அப்படின்னே எடுத்துக்கிட்டாலும் எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து முக்கியத்துவம் அடையுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்லாம் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிங்கனாலே போதும். அந்த சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண், முழு மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. குறிப்பாக வந்து ஆப்டிடியூட், நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார், நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இல்லைனா வந்து நான் ஒரு சமூக அறிவியல் சார்ந்த ஒரு பின்புலத்திலிருந்து வந்த ஒரு மாணவன் அப்படின்னு இருந்தீங்கன்னா சயின்ஸை முழுவதுமாக நீக்கிவிட்டு பார்த்தோம்னா கூட ஆப்டிடியூட்ல அதாவது கணிதத்தில் 50 கேள்வி கேட்குறாங்க. 50 கேள்விகளுமே வந்து சரியாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டா, சாத்தியம் இல்லை இருந்தாலும் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 50க்கு 50 கரண்ட் அஃபேர்ஸில் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா 36, பாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், கற்பதய சேனலில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா 28, ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஈஸி, நான் வந்து +1 +2ல் ஹிஸ்ட்ரி தான் முதன்மை படமாக எடுத்திருந்தேன், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 29 கேள்விகள். ஆக மொத்தம் வந்து 143. ஓகேங்களா? அந்த 143 சரத்துகள் பற்றி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆர்டிக்கிள் 143. ஓகேங்களா? நம்ம அட்டார்னி ஜெனரல் பற்றி பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம், பிரசிடென்ட் பற்றி பார்க்கும்போதும் பார்த்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் பற்றி பார்க்கும்போது கூட இதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 143 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் வருது உங்களுக்கு 143 வருது. ஸோ இந்த 143ல் வந்து பார்த்தீங்கன்னா 143 கேள்விகளில் ஒரு 10 எடுத்துட்டா கூட ஓகேங்களா 133. ஸோ ஏறக்குறைய நீங்கள் வந்து கட் ஆஃபர் ரீச் பண்ணிடுவீங்க. நீங்கள் 200 கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் சயின்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏறக்குறைய எக்கனாமி அண்ட் சயின்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அட்டன் பண்ணியிருந்தா கூட கட் ஆஃபை ரீச் பண்ணி தாண்டி போயிருக்கலாம். அதுதான் முதல் படி. சரி, நான் வந்து சயின்ஸ் பின்புலத்தை சேர்ந்தவன்,
நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இல்லைனா வந்து நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி பயாலஜி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், இது நான் வந்து 50 கேள்விகள் உறுதியானதுனால தான் நான் இதை வச்சுருக்கேன், எப்பாடுபட்டாலும் இந்த 50க்கு 45 அல்லது 40க்கு மேலே எடுத்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து முழு மதிப்பெண் எடுத்திருக்கேன்னு வச்சுக்குவோமே. 50க்கு 50, கரண்ட் அஃபேர்ஸ் 36, சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. 29ன்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் மற்ற சப்ஜெக்ட், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, இந்த மூணையும் நீக்கிவிட்டு ஜியாகிரபி கூட வந்து ஏறக்குறைய யூனிவர்ஸ் அது இதுன்னு ஃபிசிக்ஸில் சார்ந்ததான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜியாகிரபியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 14 கேள்வி அல்லது 19 கேள்வினே வச்சுக்குவோம். என்விரான்மெண்டலையும் சேர்த்து 19 கேள்வினே வச்சுக்கிட்டா கூட 134 வருது. ஓகேங்களா? 134 ஏறக்குறைய இதுக்கு ரீச் பண்ணியாச்சு. அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இல்லைங்கிறதுனால மற்ற சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி, அதன் பிறகு வந்து பாலிட்டி, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 140க்கு மேலேயே போயிருக்கலாம். சொல்லப்போனால் வந்து அதில் கண்டிப்பாக கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் அடித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, ஒரு 70 கேள்வி பக்கத்தில் வந்து விடுபட்டதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு 30 கேள்விகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா 160 பக்கத்துலேயே போயிருக்கலாம். இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு என்ன பண்ணியிருந்தா நம்ம இந்த கட் ஆஃபை ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் கற்பது ஐஏஎஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் சரி மற்ற இதுவும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி ரொம்ப டீப்பாக நடத்தியிருப்பேன். சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளவு டெப்த்தாக வந்து நான் படிக்கணுமா, யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு குரூப் 1க்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனுடைய டெப்த் என்னன்னு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, முள்ள பிடிச்சா கூட முழுசா பிடிக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா பாலிட்டி பற்றி ஃபுல்லாக படிங்க. கான்ஸ்டிடியூஷன் பற்றி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபினெட் மிஷன் பற்றி படிக்கிறீங்கன்னா அதை பற்றி எல்லாமே படித்தாகணும். ஸோ அப்போ தான் வந்து கேள்விகளை நிவர்த்தி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேயே ஒரு சில கேள்விகள் வந்து இன்னும் ட்விஸ்ட் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ அமைச்சகம் கொடுக்கப்படாத நபர் யார், இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கி தான். நம்ம இன்னும் ஆழ்ந்து படித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் எல்லாம் வந்து நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா? அடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வருது, குரூப் 2A வருது. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் சொல்கிறேன், முழுவதுமாக படிக்கணும், முழு விவரத்தையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா ஸோ டெப்த்தாக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை, குரூப் 2 அளவுக்கு படித்தா போதும். இது என்ன ப்ரீபெய்டா? ஓகேங்களா? 50 ரூபா நான் வந்து ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கேன், 45 ரூபா வந்து 42 ரூபா எனக்கு கிடைக்குது, 42 ரூபாக்குள்ளே எனக்கு படித்தா பேசினா போதும். இது ப்ரீபெய்டு கிடையாது, இது போட்டித் தேர்வு. போட்டிக்காக வந்து எவ்வளவு வேணால் டஃப்னஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவிக்கு 50 பேர் தேவை. அந்த 50 பேருக்கு வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணுவாங்க. நம்மளால் வந்து இது ஒரு தோராயமான ஒரு கட் ஆஃப் தான் தவிர்த்து இதுதான் ஊர்ஜிதமாக கரெக்டாக வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக படிங்க. ஒரு சப்ஜெக்ட்னாலும் முழு முயற்சியோட ஒரு பாயிண்ட்டையும் விடாமல் ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா நீங்களும் சாதனையாளருங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற தேர்வுகளுக்கு வந்து கூடுதல் முயற்சி வேண்டும், கூடுதல் பயிற்சி வேண்டும். நம்ம முதல் மாணவராக வரணுங்கிற நம்மளுடைய மனசில் ஆழ் மனதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்பராக வந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சில டாக்டிக்ஸ் இருக்குது. புது பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புது பேட்டர்ன் படி எப்படி படிக்கணும், குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இப்படியெல்லாம் அமைய போகுது, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.